பஞ்சாக்கரம்னா என்ன? அந்த அங்கங்கள், அது அந்த கரங்கள் எல்லாம் எழுத்திலே அது சொல் என்று. அந்த சொல்லெல்லாம் ஒவ்வொருடைய குறிப்பதாக இருந்தால் கூட அது குருவர்கள் போல, அதாவது அருள் என்பது நமக்கு பாசத்தை நீக்கி அறிவை விளக்குவது அருள். அந்த அருள் நமக்கு காட்சி புலப்படாததும் இந்த அருள் விளங்குறது 10ஆம் வகுப்பாக விளங்குது. தீட்சை பண்ணா கூட, 8ல் தீட்சை பண்ணா கூட விளங்க. தபம் செய்து தபத்தை முற்றுவைத்து பெருமான் வந்து உபதேசம் பண்றாரு. அப்படி பண்ணா கூட என்ன வரல? ஞானம் வரல, முழுமை அடையல. அதனால அந்த மரத்திலிருந்து விடுபடுவது சத்துடன் நின்று அசத்தியம் நீங்கும் சொன்னால் கூட அது அரிய செயல். அப்போ அப்படி வருகிற இந்த அறிவு இவ்வளவு கஷ்டப்பட்டு சாதனை செய்து வருகிற அந்த அறிவு ஏகனாய் இறைவனி நின்று தேவம் எப்போ நிற்க முடியும்? ஏகனாகி இறைவனிலே எப்போ நிற்கணும்? ஆச்சரியகரமாக கேட்கணும். சாதனை செய்ததுக்கு அப்புறம் சாதனை செஞ்சதுக்கு அப்புறம் அதை சொல்லு. சாதனை செஞ்சதுக்கு அப்புறம் சாதனை செய்யும் இடத்தே நம்ம பூசை செய்யும் போது போதும் போது ஒன்றி நின்று செய்யணும். அப்பதான் அந்த பலன் மத நீக்கம் ஏற்படும் சொல்றோம். அப்படி நின்று நாம பெறுகிற அந்த அறிவு அது நிறைவேறா இல்லை. சிவஞானம்னா அது நீங்காத அறிவுங்கிறோம். ஆனா நீங்களும் ஏன் நீங்குது? ஏமா நீங்குது? ஆராய்ச்சியிலே இருக்குது. 9ஆம் நூற்றாண்டு ஆராய்ச்சி, சாதனை செய்த ஆராய்ச்சி அனுபவமா வரும். 10 அனுபவம். அதனால பாசம் செய்யணும். பத்து வந்த பிறகு தான் நீங்குது. நான் அதுக்கு முன்னாடி அடுத்தேன் 10 சிவஞானம் விளங்குனதுக்கு அப்புறமே நீங்க போட்டுமேன் கேடும் போனா போட்டுமேன் என்னம்மா? ஆமா, அப்படி பட்டது போயிருக்கு. ஏன் போயிருக்கு? அது சார்பினால் விளக்குவதுதான். சார்பினால விளக்குவதுதான். அதனால அந்த சார்பு நீங்கி அந்த பயனும் நீங்கி, காரணம் நீங்கினா காரியமும் நீங்கிடும். அவங்க நீங்க மாட்டாங்க ஒரு நம்பிக்கை தான். ஆனா நீங்கினா நீங்கிறோம். ஆனா நாம எப்படி நிக்கிறோமோ இதெல்லாம்
உடலோடு கூடி நிற்கிறோம். உடலோடு கூடிய நிலையில் தானே இது நடக்குது. உடல் போயிட்டாதான் பிரச்சனையே போயிட்ட. அவன் பரமுத்தன், அவன் அதிதீவிர பக்குவம் உடையவன். அவன் தீட்சித்த மாத்திரத்திலேயே அது விதேகம். அதுக்கு என்ன பேரு? விதேக முக்தி. விதேக தேக வியோகம். தேக வியோகம் அடைந்து முக்தி பெறுவாங்க. ஏன்? அவனுக்கு தேவையில்லாது. ஏன்னா மழை பெய்யுது, அப்போ மருந்து தேவையில்லை, பாத்திரம் தேவையில்லை, எல்லாத்தையும் கழுவி கவச்சாச்சு. அவர் போயிட்டாரு. போயிட்டாரா? போயிட்டாரு. மற்றவங்க தீவிரம், மந்தம், மந்தம், இவளுக்கெல்லாம் இன்னும் முழு பக்குவம் வரல. அப்போ பக்குவம் வரல அப்படின்னா அந்த பக்குவம் வருவதற்கு ஒரு கருவி வேணும். அதுக்கு காலமும் வேணும். காலமும் வேணும். அப்போ உடம்பு இருக்கும், வேலையும் இருக்கும். உடம்பு இருந்தா உடம்பு இருந்தா 3 மரமும் இருக்குது. 3 பேரும் குடியேறான். காயமுண்டே எருக்கண்ணும் மாயில் எல்லாம் உண்டான். புரியுதாமா? 3 பேர் இருக்கான் கூடலாம். அதனால அதனுடைய தாக்கமும் இருக்கும். அதனால அவர்களுக்கு தாக்கு பிடிக்கணும். அப்ப என்ன செய்யணும்? இந்த தீக்கை பெற்றவன் என்ன சாதனை செய்வான்? ஒரே சாதனை தான், பூஜை தான், ஒரே சாதனை தான். 78 சாதனைகள் ஒரே சாதனை. அப்போ அந்த பூஜை செய்யும் போது திடீர்னு என்ன செய்வான்? திடீர்னு என்ன செய்வான்? அந்த நெட்டை கூடி இருக்கிறவன் கலந்துக்குவான். வேற வந்து தாக்கி கடுமையாக தாக்கினா உதவி விழுது. காட்சி பேர், காட்சி பேருன்னா அறிவு பேர். காட்சினாலே அறிவு தானே. சிவ ஞானம் போயிடும், இப்போ ஆனந்தம் போயிடும். என்ன வந்துடும்? பாசம், பாச ஞானம் வந்துடும். ஓரம் காட்சி. அப்ப என்ன செய்ய? ஆமா, ஆசில் நாப்பன் அடையாளம். அங்கேயும் போகக்கூடாது, அங்கேயும் எழுதுறாமது. என்ன செய்யணும்? ஆமா, வாசி பகாரத்தை விட்டு நகாரத்துக்கு போகாத. நெட்டை கூடி கலைஞ்சா அருள்மயமா நிக்கலாம். அதுக்கு கீழே இறங்கிற கூடா. அப்போ என்ன செய்ய? ஒண்ணும் செய்ய முடியாது. சாதனை தானே விழுந்தான். நோய் என்ன சாதனை செய்ய? சாதனை செஞ்சுட்டு இருக்கும் போதுதான் மூஞ்சி கூட முடியாது. அப்போ அந்த அறிவினாலே கண்ட சிவத்தை அஞ்சலைத்தான் காண்கிறது. இதுதான் நமக்கு கண் கண்ட அருள்.
அது கண்காணாத அதை கண்டு ஆனந்தத்தை பெற்றுட்டோமே. பெருமான் கொடுத்துருக்கான், இதுதான் உங்களுக்கு கூட்டுகோள். அது போச்சுன்னு இதை பிடிச்சுக்கோலாம். இந்த அருளும் நான் வேற இது கூட வடிவம். அப்போ உன்னுடைய பாச ஞானத்தால் பார்க்கக்கூடிய வடிவம் இதுதான். பாச ஞானத்தால் பார்க்கக்கூடிய கருவி இதுதான். அசித்திதனாகிய பதியை சித்திதனாய் கட்டு வழிபடுமாறு நத்துதல் முதலிட்டு அப்படின்னு பதியை காண்கிறதுக்கு சொன்னார். இங்க அவரை காண்கிறதுக்கு சொன்னார். பதியெல்லாம் அருள் விளங்கினதுக்கு அப்புறம் பதியை தேடு. இப்ப இதையே முதலையே விட்டுக்க. அதுதான் அங்க இவ ஆன்மாக்களுக்கு எவ்வான்மாக்களுக்கு பெற்று சபத்தை முற்றி வச்சு வீட்டை பெற்று இல்லையா ஞான பூஜை செய்கிற ஆன்மாக்களுக்கு ஞான பூஜை செய்கிற ஆன்மாக்களுக்கு அப்படி செய்து ஞானம் பிரகாசித்தவளையும் அஞ்ஞானத்தை நோக்கி இருக்கும். அஞ்ஞானம்ன்றது அஞ்ஞானத்துக்கு எதுவான உலகை நோக்கினா இச்சித்து. அப்ப இச்சித்துன்னா அது காட்சிப்படுது இல்லையா? சிவப்பட்டு போய் இங்க பற்றுவது உலகம் பற்றுவது. ஆதலால் இவ்விடத்தும் ஸ்ரீவட்டாக்கரத்தை வெளிப்படி விஜய் அவ்விடத்து போல எவ்விடத்து போல முக்கிய பட்டமே அந்த சிவம் நெட்டை போடுவதற்காக செய்வான். நீ சாதனை நிலைக்கிறதுக்கு செய். பழைய நிலைக்கிறதுக்கு செய்வது போல சாதனை நிலைக்கிறமே, கருவி நிலைக்கிறமே. கண்ணாமா அந்த கருவி வந்தவர்கள் அதை பார்க்கணும். கழிவு நிலைக்கிறதுக்கும் இன்பம் நிலைக்கிறதுக்கும் சரி, அறிவு நிலைக்கிறதுக்கு சரி இல்லையா? அப்போ அங்க சத்தான அறிவை பெற்று சத்தான ஆனந்தத்தை பெறதான் முக்கியம் இருக்கு இல்லையா? அப்போ அந்த ரெண்டு சத்தான அறிவே நீங்க இருக்கு ஆனந்தம் இதை சொல்ல. அப்போ அதுக்கு என்ன செய்யணும்னா இதுதான் வழி. பஞ்சாக்கரம் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பஞ்சாக்கரம். இங்க வந்து பூசையில மக்களா தெரியும். சிவபெருமான் தெரிகிறாரு, சிவ தரிசனம் தெரியுது. மக்கள ஏன் மக்களா இருக்கு? என்னமா லைட் காணாதா? ஏன் மக்களா இருக்குதுன்னா மட வாசனை திருப்பி நான் பார்த்தேன். என் அனுப்பினா எண்ணம் இருக்கு. வேறு இல்லாத இறைவனை வேறாய் காணணும். அப்போ நாம சிவத்தை வழிபடணும்னா வேற ஆராய்ச்சி ஆராய்ச்சிலாம் நடந்துருக்கு இல்லையா? அடியான விபூதியவே வேற பார்க்காத ராஸ்கோல்கிறார். ஏன் அடியாண்டா விபூதி புசிப்பான அப்படி பார்க்காத, அப்படிலாம் பார்க்காத. பார்த்தாடினாலே சிவம்னு ஆள் மறைஞ்சு சிவம் ஆயிடணும். விபூதி கண்டவுடனே என்ன ஆயிடணும்? இவர் நம்மவர் அப்படின்னு அவருக்கு அடங்கி நிற்கணும். ஆராய்ச்சிக்கிறாஜில இருந்த ரொம்ப வெட்டிக்கு. அப்போ இந்த மாதிரி அந்த இடுக்கண் பற்றி இருப்பினும் இடுக்கண்ணானது
இடுக்கண். இடுக்கண் என்னது? எடுக்கண் அஞ்சாமை. இடையூறு. இடையில வர்ற ஊர் தான். இடையில வர்ற ஊர் தடை. ஆமா, தடைகள். அதான் எடுக்கண் அழியாமை. எது அழியாமை? எடுக்கண் அழியாமை இல்லை. எடுக்கண் அழியாமை தான் இருக்கும். அது எடுக்கண் அழியாமைன்னு சொல்லக்கூடாது. அது எப்படி சொல்றது? பிறகு எடுக்கண் எடுக்கணின் முயற்சியும் அழியாமைன்னு சொல்லும். எடுக்கண் அழியக்கூடாதுக்கும் இப்போ எப்போது இருந்துட்டு இருக்க வேண்டியதான். நல்லா பொசிஷன் இருக்கக்கூடாது. வருதாமா சரிதானே? ஆமா. ஆமா, அப்போ அந்த முயற்சி எப்போதும் நடந்துட்டே இருக்கும். அப்ப எடுக்கன்னு பார்த்தா கூட முயற்சியை கைவிடக்கூடாது. அவன் மறைஞ்ச கூட முயற்சி கைவிடாத இதான் சொல்றாரு. அவன் தெரியாம போகலாம், ஆனா பஞ்சாங்கத்தை ஓத நிப்பாட்டிடாத. என்ன கேள்வி? உனக்கு அவன் தெரியட்டா பரவாயில்ல, அவனுக்கு ஒன்னே தெரியல. அவனுக்கு எல்லாம் இருக்க கிடையாது. விளக்குதாமா? சந்தோஷம் தாங்க எல்லாத்துக்கும் கொடுத்தானா அப்படி இல்லையா? எதுக்கு சந்தோஷம்? அடியார்களை பார்த்தா ஒரு சந்தோஷம் தான். விளங்குதாமா? அதுதான் அவனை பார்த்தான். வெற்றி வெற்றி இன்பமில்லான். பெருமான் வெற்றி இன்பமில்லா. ஏன் வெற்றி இன்பமில்லை? விளக்கு ஒளியான். ஆனந்தி அவன் யாரு? விளக்கு ஒளியான். சுயஜோதி, தற்பிரகாசம், பரப்பிரகாசம் உடையது இல்லையா? அதனால அவனுக்கு வேற இடத்துல இருந்து இன்பம் வர வேண்டியது. மண்ணு சிவன். ஆமா, இன்பம் மண்ணில். இன்பமே இன்ப கணம். இன்பம் ரொம்ப கணமா இருக்கும். இன்ப கணம் கணமா சட்டோக்கியாத இன்பமா என்னமா? இன்ப கணம் தானே. அபிநயம் என்ன செய்ய பெரிய நாட்டில் அப்போ அவர் கணம் அப்படின்னா அவர் உருவமே, பெருமானுடைய உருவமே. ஆமா, இன்பத்தால் ஆக்கப்பட்டவர். அதனால செறிந்த இன்பை, செறிந்த இன்பை. செறிந்த இன்பு எப்படி வரும்? செறிந்த அன்பால் வருவதுதான் அந்த செறிந்த இன்பம். அதான் இன்ப கணம். இன்பமே வடிவு. ஏன் ஏன் அப்படி இருக்கிறான்? ஏன் அப்படி இருக்கிறான்? நம்மளுக்கு இன்பத்தை கொடுக்க முடியும். ஏன் அப்படி இருக்கிறான்னா அவன் சொன்ன சிவனானதான். மண்ணு சிவனா இருக்கான். ஏன்னா சொன்ன சிவனா இருப்பதால் மண்ணு சிவனா.
அது வேறு இல்லையா? மண்ணு சிவனா இருப்பதுக்கு ஏது ஸ்வர்ண சிவன். அதனால அவன் என்ன சிவன், அவன் என்ன செய்யணும்? அதனால அந்த பெருமான் எதையும் அனுபவிக்கிறதான் 25வது பாட்டை சொல்லணும். அப்போ இந்த ஆன்மாக்களுக்கு அந்த பெருமுயற்சி செய்து பள்ளுவிக்காரம் அரணை பயின்று அர்ச்சித்து அதுக்கப்புறம் சிகிச்சையை பெற்று சாதனையில் முயன்று பெற்ற பயன்தான் முதல் பயன்தான் என்னது? பாச நீக்கத்தான் பெற்ற ஆன்ம சுத்தி சிவஞான விளக்கம் இல்லையா? அந்த பெற்றா கூட அது போயிடும். அதனால என்ன செய்யணுங்கிறாரு? பஞ்சாக்கரத்தை போனாலும் போகட்டாலும் ஒதுக்கே இருக்கணும். பஞ்சாக்கரம் தான் உனக்கு எப்போதும் ஒரு படைக்கலம். அது இடைக்கலம். இடைக்கலம்னானது இடைக்காலம் அல்ல. நெடுபிறப்பும் உனக்கு ஆட்சேகின்றேன். அது நம்ம இடைக்காலம். இடைக்காலம் என்பது மேலிருந்த அடிமையர், மேலாடிமை. அதனால நான் மேலாடிமை, அதனால உனக்கே ஆட்சியை ஜெயிப்பேன். பணி செய். ஒரு பணி எது? பூசணி தான். அந்த பூசணியை கைவிட மாட்டேன் அப்படிங்கிற சாதனையே விட மாட்டேன். பூசணின்னா பஞ்சாக்கரம் சொல்றாரா இல்லையா? அஞ்செழுத்து. எனவே சாதனை என்பது பெறப்படும். அப்போ சாதனை செய்திட்டே இருக்கணும். பஞ்சாக்கரம் தான் நமக்கு எப்படி அந்த சிவன் மறைஞ்சா விலகி இருக்கிற சாதனங்களை கண்டு வழிபடுறோமோ அது மாதிரி அறிவு நீங்கினா, சிவஞானம் நீங்கினா அதுக்கு இலக்கண்டு சாதனம் எது? பஞ்சாக்கரம் தான். அதனால அதுதான் நாவுக்கு அருங்காலம். அது கோவுக்கு அருங்காலம் கோட்டம் என்பது. அது வாயின் கடமை நடுநாள் அடுங்க. வாயின் கடைமணி நடுநாள் அடுங்க. ஆவின் கடைமணி உபநீர் செஞ்சு சுடத்தான். எனவே அரும்பரம் புதற்கனின் யாழையின் மடிக்கும் சிறப்பதிகாரம் கடப்புரைகாரம். அது அப்பசாமி சொல்லுவார். அந்த பெருமானே எங்களை காப்பாத்துங்க என்று தேவர்கள் வந்து கையிலே என் பெருமான் அவருடைய வாய்க்கு மணி கட்டிட்டார். அந்த நான் அசையதுக்கு முன்னாலே அவருடைய இடுப்பை முப்பலமும் எரிந்து சாம்பலாயிற்று. அசைக்கு முன்னாலேயே இடம் தீர்ந்தது. அதுதான் அரசனுக்கு அணி. அந்த வாயின் கடமணி நான் அடுத்துதான். அப்படி ஆவின் கடைமணி உகினி. இந்த ஆவின் கண்டெடுத்து கடவுள் நெஞ்சி சுடத்தான்
அது அந்த தண்ணீர் வடிச்சு அந்த பசு திரும்பப்படுறது. அந்த அரசன் நெஞ்சு சுடுதான். இந்த ஆவி நெஞ்சு அந்த கண்ணீர் அழுத கண்ணீர் சுடுமா இல்லையா, அது அவன் நெஞ்சை சுடுவான். அதனால சுடுறதுனால அந்த அரும்பெற புதல்வனை ஆழியை படித்தோம். உடனே அதை குறைக்கணும், அதை குழந்தை செய்யணும். வீட்டு செய்யறாங்க பார்த்து தெரிஞ்சுக்க. அதனால அது தங்கை குறைத்த குடிக்காத தங்கை குறைத்த குலசேகர பாண்டியனிடம் அந்த அவன் எப்படி செங்கோல நிறுத்தியிருக்காங்க இல்லையாமா. அதனால அவன் வீட்டை போய் தவறா தட்டிட்டான். தட்டதுக்காக தன்னுடைய கையவே வெட்டிக்கிட்டானா இல்லையா. அதுபோல இந்த நாம்ங்கிறது என்னது, நாக்கு. நாக்கு நல்லதுமா பாரீஸ்வரி நாக்குன்னு சொன்னாங்க. சரி, அத்தாளுன்னு சொன்னாங்க. விளக்கம் இருக்கு, அதனால நீங்க சொல்லணுமா? நாங்க 2 மூணு சொல்லி பார்த்துட்டோம்ல. நாக்கு என்பது உலகத்தில் நாம 2 சொல்றோம். அதாவது அவிச்சுவை, அவிச்சுவை அறிவதற்கு அல்ல. நாக்கு என்னது, சுவை அறியறதுன்னா உணவு சுவை அறியறதுக்கு இல்லை. இது பொருட்சுவை அறிவது. பொருட்சுவை அறிகிறது தான் நான். எனவே அவன் புகழ் பேசாத நான் ஆவல்ல. பொருள் சிவம், அவன் புகழை பேசுவதற்குத்தான் நான். அத புனியான சம்பந்தர் என்று சொல்றாரு. திருமுறைகள் ஓதா மனமே உனக்கு என்ன, உனக்கு நாக்கு அத போக்கு. அதனால அந்த சோர்விலார் பெண், சோர்விலார் பெண் என்னமா தகை சான்ற சொற்கார் சோர்வில்லாம இருக்கிறது. காத்தும் சோர்வில்லாது இல்லையா. ஏன் சோர்வில்லை, ஏன் சோர்வு வராதோ? ஏமா சோர்வு வராதமா? வராதையோ? அந்த பெண்ணுக்கு வரலையா? எதனால வரலையா? தன்னை காக்கிறான், கொண்டாடுவேன், அவங்க சொன்னதெல்லாம் நிறைவே அப்படிதான் செஞ்சா கூட அவளுக்கு சோர்வு இல்லை இல்லையாமா. ஒருத்தர் சொன்னதை கேட்டாலே சோறு படைச்சிருக்கோம். இங்கே ஏன் சோர்வு இல்லை? அன்பின் மண்ணி நிற்பது, அன்பின் மண்ணி நிற்பது. அன்பு மண்ணி இருக்கிற இடத்துல என்ன வராதுங்கிறாரு. அதனால இறைவன் சோர்விலா, இறைவன்
ஆமா, நமக்கு அவனுக்கு அதீதமா நமக்கு செய்யறதுக்கு அவனுக்கு சலிப்பே வர்றதில்லை. எதனால நம்ம மேல அளவில்லாத அன்பு. யாருக்கு அளவில்லாத அன்பு இருக்கோ அவனுக்கு எவ்வளவு செய்தாலும் சுவாமி வராது. அங்க அந்த பெண், இந்த பெண் யார்? ஆன்மா. அவன் நாயகன் புகழே பேசி இல்லையா? அதான் நாக்கு. அது சோர்வில்லாத இருக்கணும். சோர்வின்றி அவள் புகழ பேசுது. வாழ்த்த வாயும், வாழ்த்த அதுல இடைவிடாது வாழ்த்தணும். இடைவிடாது வாழ்த்தணும். அது இனியவை கூறல் இல்லையா? என்னமா இனியவை? இனியவை இது இனி அவை கூறலா? இனியவை கூறலா? எதுமா இனியவை? இனிமையான வார்த்தைகளை பேசணும். அவங்க மனசு புண்படாம, அடுத்தவங்க மனசு புண்படலாம். எது இனிய சொல்லு? எது இனிய சொல்லு? அதுதான் அந்த திருக்குறளுக்கு இந்த கனி இருப்ப காய் வந்தன்னு சொல்றாடா இல்லையா? அதுக்கு முனைவர் எழுதிப்பார். அதை பெண்கள் இல்லையா? இங்க கனி என்றது ஞானம். ஒரு சொல்ல சொன்னா அது அவனுக்கு ஞானம் பயப்பதா இருக்கணும். சொன்னதுலாம் அதான் தெய்வ புலவன். அந்த சொல்ல சொல்றது சொல்பவன் கேட்பவன் எல்லாருக்கும் உறுதி பயக்கதா இருக்கணும். அதுதான் இங்கே சொல் இல்லையா? இப்போ சுந்தரமூர்த்தி சாமி சொன்னது போல மெடிக்க ஆளான வீவனே என்று சந்தோஷமா தான் இருக்கு. அது ஒரு காக்காசு பிரயோஜனம் இல்லை. தம்மையே புகழ்ந்து பேசி முடிக்கிறாரா இல்லையா? ஆமா, அது இணைய சொல் இல்லை. எது இணைய சொல்லு? இதமான சொற்களை பேசுறது. இதம் உயிருக்கு உறுதி செய்கிறது. ஒரு சொல்ல சொன்னா அதனால உயிருக்கு உறுதி வரணும். அதான் பெரும்பயன் இல்லாத சொல் சொல்லு. அப்போ அதான் சொல்லணும். அரும்பயனாய் மருவினார் சொல்ல பெரும்பயன் இல்லாத சொல். அப்போ பெரும்பயன் எது? வீடுதான். அப்போ அதுக்கு வழிவகுக்காத சொல்ல சொல்லாத. அதுதான் திருமுறைகள் போதா நாக்க போட்டுங்கள். அப்போ நாவுக்கு அணிகலன். நாவுக்கு அணிங்கிறது என்னது? நான் என்ன செய்து? நான் என்ன செய்யுமா? ஆமா, நான்ங்கிறது நல்ல சொற்களை சொல்லுது. அந்த சொற்கள் உறுதி வழக்கா சொல்ல இருக்கணும் இல்லையா? அப்போ அதுக்கு அணிகலன் அழகு செய்வது. நாவுக்கு மூக்குக்கு அணி போட்டுட்டோம், காதுக்கு அணி போட்டுக்கிறோம், கழுத்துக்கு அணி போட்டுட்டோம், இப்படி கை கால் எல்லாத்துக்கும் போட்டோம் இல்லையா? ஆனா நாக்குல விட்டு அழகுதான் ஊத்துறாங்க. ஆமா, மலேசியா தாய்லாந்துலாம் நான் ரொம்ப அடே அப்போ பார்க்கறது பயங்கரமா இருக்கும்.
உடனே வருகிறது அது சமண கொள்கை. ஆமா, அது சைவத்தில் எப்படி பண்றாங்க? தெரியாம நாம பெருமான உருகி நினைக்கணுமே தவிர இது குச்சி கிச்சி என்ன செய்யணும். அதனால இந்த நாக்குக்கு அழகு சேர்ப்பது, நாக்குக்கு அழகு சேர்ப்பது அந்த நாப்பிணை. ஆபத்து நாப்பிணைனா பிழை. நாக்கும் நமச்சிவாயவும் பிரியக்கூடாதுங்க. அப்போ நாக்கு அது எப்போதும் என்ன செஞ்சிருக்கணும், நமச்சிவாயங்கிறத சொல்லிட்டே இருக்கணும். அந்த நமச்சிவாய என்பது நம்ம நாட்டுக்கு அழகு தருவது. அந்த நமச்சிவாயை சொன்னா பெண்முழ அடுக்கிய விலகின் ஒன்றிய புகில் அவை ஒன்றும் இல்லையாம். பண்ணிய விலகின் பயின்ற பாவத்தை நன்மை நின்று அடுப்பது. அதாவது வெண்முறை அடுக்கிய விறகு, வினைகளை விறகுன்றார். வினைய விறகு ஏன் சொல்லுங்கம்மா. அதெல்லாம் பிரித்து அங்க பார்த்துக்கலாம். ஆமா, வினைகளை நாம் அனுபவிச்சு ஒரு காலம் கழிக்கவே முடியாது. ஏன் கழிக்க முடியாது? அது அளவை குறிக்கிற அளவின்மை குறிக்கிறது. அளவில்லாத வினை அதை பத்தி நாம கவலைப்பட வேண்டியது. அத விறகு அப்படின்னு சொல்றது என்னன்னா, அந்த விறகு என்பது தீட்சையை குறிப்பது. அது இந்த வினையை தீர்க்கிறது பேர் தான் தீட்சை. அந்த வினை புவி என்பது சஞ்சீதம். அது என்னது? சஞ்சீதம். அப்போ அதை எரிக்கிறதுக்கு என்ன செய்யணும்? தகுதி பெறணும். தவம் செய்து பெருமான் வந்து எரிக்கணும் இல்லையா? அதனால அந்த விறகு எல்லாரும் கழிக்கிறது. ஒருத்தர் அதை கழிச்சுட்டு முக்தி பெற்றோம் ஒருத்தர் கிடையாது. ஏன்னா அது நாசோபத்தியா வந்துட்டு இருக்கும். அது பிரபாகம். அதனால அதை யாரும் அல்ல எல்லா வினையும் அனுபவிச்சு கழிச்சிடலாம் போக முடியாது. தள்ளுபடி பண்ணாதான் பேர். அதனால விறகு, ஆனாலும் அது அடுக்கிய விறகு. பெருமான் இதை அனுபவிச்ச பிரகாரம் இதை ஒண்ணு ஒரு செட்டு அனுபவிச்சோம்னா அடுத்தாப்புல அடுத்த செட்டு ரெடியா வச்சிருக்கிறார். அதுதான் நாம ஒடுக்கம். ஒடுக்கத்துக்கு என்ன காரணம் சொல்றோம்? ஏன் ஒடுக்கிறோம்? ஒடுக்க எதுக்கு எழுதி சொல்லுங்க. ஆளுக்கு ஒன்று சொல்லு. ஒடுக்கம் இடைப்பு நீக்கன்னு ஒரு காரணம் சொல்றோம். என்னன்னு கர்மமலம் பரிகாரமாதல் பொருட்டு. கர்மமலம் பரிபாகமாதல் பொருட்டு. கர்மமலம் பரிபாகமாதல்னா என்ன? பரிபாகம்னா பக்குவம் தான். என்ன பக்குவம்? அது தெரியாது. ஏமா
என்ன ஒரே அபிநயம் தான். ரொம்ப கட்ட மாட்டாள மான் பண்ணி விடுங்க. அதாவது இப்ப நான் ஒரு பிறவி எடுக்கணும்னா பெருமான் என்ன சொல்லி விடுறாரு, இந்த பிறவியோட நீ பிறக்கப்படாதுங்கிறார். அப்ப இந்த பிறவியில நாம வினையை அனுபவிச்சு உவர்ப்பு வந்துடணும். ஒரே பிறவியில நமக்கு இருவினை உப்பு வந்து பிறப்பிலிருந்து விடுபடணும் இல்லையா? இத்தனை மாத்திரைகளை சாப்பிட்டோம் உப்பு வரல, சரி வேற மாத்திரையாவது போறாரு விளங்குதாமா? அப்போ ஒரு செட் ஆஃப் மாத்திரைகளை எடுத்துட்டு வந்தா இதை அனுபவிச்சு என்ன வந்திருக்கணும், ஒன்றும் நிலையில்லைன்னு சொல்லி ஒப்பு வந்திருக்கணும். விளங்குதா? அப்போ அத்தனை பாப்பு நமக்கு வரல அப்படின்னா மாற்றி மருந்தை மாற்றி எழுதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா? இந்த மருந்தை கொடுத்தாச்சு ஒன்றும் போகலை, சரி வேலை மாத்திரை எழுதுறது, அதுதான் அது. அடுத்தாப்புல வேலை செஞ்சுட்டு இதை அனுபவிச்சு பார்ப்போம், இதையாவது வரான்னு பார்ப்போம். அதான் பார்ப்போம். கர்ம மரம் பக்குவம். கர்ம மரத்துக்கு பக்குவமானது இந்த ஆன்மாவுக்கு சுகதுக்கம் என்பது செயற்கை. அந்த செயற்கையான சுகதுக்கத்திலிருந்து விடுபட்டு இல்லையா இயற்கையான ஆனந்தத்தை பெறுவதில் இச்சை வரும் இல்லையா? சுகதுக்க ஏதுதான் கர்மம். அதனால அது வரல, சுகதுக்கத்துல உபர்த்து வரல இல்லையா? வரலைன்னா பிறந்த பெரிய பிரயோஜனம் இல்லாம ஆயிடுச்சு. அதனால அந்த வெப்படல் தான் வெப்படல் புகில் அப்படி ஒன்றும் இல்லையா? அதையெல்லாம் எரிஞ்சி சாம்பலாயிடும் இல்லையா? பருத்த வித்து போல் ஆக்குறாருன்னு சொல்றோம். எனவே பண்ணிய உலகினில் பண்ணியன பண்ணுதல் பண்ணுதல்னா படைத்தால் நம்முடைய பக்குவத்திற்கேற்ப தனு கர்ணாதிகளாய் படைக்கப்பட்ட இந்த உலகு பண்ணிய உலகில் பயின்ற மீள மீள செய்கின்ற பயின்றன மீள மீள செய்கின்ற பாவத்தை தீவினைகள் நன்னே நின்று நன்னே நின்று எதனோடு நன்னே நின்று நம்ம அறிவிலே பண்ணி நின்று அறிவாய் நன்னி நின்று. அப்போ வினைக்கு காரணம் நிமித்த இது அறியாமை, ஆனந்தம் தான் நிமித்த காரணம் இல்லையா? அப்ப அறிவாய் நன்னி நின்று அறுப்பது இந்த நமச்சிவாய். விளங்குதா? அப்போ நமச்சிவாயை சொல்லிக்கிட்டே இருந்தா வேலை வராம அறிவாய் நின்று அறுப்போம். எடுக்கண் பட்டு இருக்கணும். எதுல? சாதனை, சாதனையின் கண், சாதனையின் கண். சாதனைனா முயற்சி. அந்த ஒரு முயற்சியை செய்யும் பொழுது அதுல இடையூறு பட்டு அதுக்கு அகப்படும். பட்டுனானது அகப்பட்டு, அகப்பட்டுனா அதுக்கு அடங்கி, அதுக்கு வியாபியமாய் அடங்கி இருப்பினும் அகப்பட்டு கிடந்தாலும் இறந்து யாரின் வெடிப்பில் பெறான் என்று அந்த இடுக்கணிலிருந்து விடுவித்தார். அப்படி ஒருத்தர் நம்ம விடுவிச்சார். என்ன விடுவிச்சார்? இப்ப ஒருத்தர் நமக்கு இடத்தா இருக்கு, ஒரு வைத்தியம் இருக்குது,
பூஜை பண்ணுறதுக்கு இடஞ்சலா இருக்கு, வயிற்ற வலி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சொல்ல மாடத்தை போய் நான் உனக்கு இதை செய்த அதை செய்த என் வயிற்ற வலி போடணும் அப்படின்னு சொன்னேன். சொல்லி 2ஆம் நாள் போயிடுச்சு. 2ஆம் நாள் வயிற்ற வலி சிறப்பா சொல்ல மாட்டேன், நல்ல மாடதான் அப்படின்னு சொல்லி தொலைக்கிறாங்க. வெடிக்கணும் பெறான் என்று அவனை பெறான் என்று விடமும். அப்போ இவனை நோக்கி கூப்பிட்டாலும் பெருமான்ல இவர் போல செஞ்சிருக்கான்னு அவனை நினைக்கிறேன் தவிர இவனை போய் கூப்பிட்டு தொலைக்கிறாங்க. வெடிக்கு அவர் கருவிதான். விடுவிப்பவர் யார், யாரு கொடுத்தாலும் அவர்தான் விடுவிக்கணும். இவரை கொடுத்தாரு, அவரே விடுதலை கொடுத்தா நிற்காரு இல்லையாப்பா? ஆமா, வெயில காஞ்சிட்டு அழகா இல்லையா? ஆமா, அதான் நமக்கு அந்த சித்தியாதுல மற்ற தெய்வங்கள் பிறப்பு வேதனை அவங்கிட்ட போய் மா வேதனை பிறகுதான். அதனால அப்படி காக்கா விற்பார பழக்கம் விடுறது தராங்களா, அது மாதிரி நீங்க கூப்பிடுறதுனால போனால் கூட அவனை பிராணம் நினைச்சு கடவுள் பொருள் அல்லாதவனை கூப்பிட்டா பிறப்பு வந்து தொலைஞ்சிடும். என்ன வந்துடும்? பிறப்பு வந்துடும். அது வெடிக்கணும் வெடிக்கணும் அவனை பிரான் என்று விடவும் விளக்குதா? ஏன் இந்த பிரான்ங்கிறாரு? பிரான் இல்லாம ஏன் பிரான் என்னமா வெடிக்கு பிரான் என்று விடவும். ஏன்னா நாம உயிர்ல கலந்துக்கிற ஒரே ஒருவர் சிவபெருமான் மட்டும்தான். மற்ற ஒரு உயிர் இன்னொரு உயிர்ல கலக்கவே முடியாது, கலக்கவே இல்லையா? நாம மனைவியை பார்த்தோம், பிள்ளைகளை பார்த்தோம், ஏன் உயிரேலாம் சொல்லலாம், பூரா புழுகினார். அப்படிலாம் இருக்க முடியாதுமா. அவெல்லாம் வினைத்துணை தான், அவ உடலை போக முடியாது. சொல்றதே கிடையாது. வீடுகார பாவமா நல்ல மனுஷன். நாங்க வகுப்பு நடக்கணும்னா இப்போ 10 மணிக்கு வருவோம். அவர் வேலைக்கு போறவர் 8 மணிக்கு வந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு அவர் போகணும். அந்த மாதிரிக்கு வேணுங்க. என்ன சார் அதுக்கப்புறம் போறோம், சரி சீக்கிரம் போயிட்டா பண்ணிட்டு இருப்பாரு. என்ன இங்க வந்து வேலைக்கு போகலையா? வேலைக்கு இந்த வேலைக்கு போகாம அந்த வேலைக்கு போக முடியாது. அதுக்கு ரூல் போட சொன்னது நீங்கதாயா, உடல் துணி உயிர் துணி அப்படின்னு சொன்னது நீங்கதாயா. அப்ப அப்படி செய்யணும் இல்லையா? அதெல்லாம் விரும்பி செய்யணும். நம்மளும் முயற்சி பண்ணணும் இல்லையா? எப்போ பயங்கரமா இருக்கு. அதனால மற்ற எல்லாருமே நமக்கு வேறான உயிர்கள் எல்லாம் கலக்க முடியாது, நம்ம பொறைய அறியவே முடியாது. பொறைய அறிஞ்சாலும் விழிக்க முடியும், பொறையவே அறிய முடியாது. அவங்க வேறா இருக்கு, வேடிக்கை தான் பார்க்கணும். வேற இருக்கவன் வேடிக்கை தான் பார்க்கணும், விடுவிக்க முடியாது இல்லையா? அப்போ அவனை போய் விடுவிக்காம இருந்தாவா? அதனால பிரான் பிரான் நம்ம பிரியாதவன் அணுகு துணை அதான் சொல்றாரு. தனித்துணை அணுகு துணை தான் சொல்ற. எனவே விடுப்பிலும் பிரான் என்று விடவும் அல்ல.
அடுக்கட்டு கிடப்பின் அடுக்கட்டு கிடப்பின் மலையே வந்து வீழினும். யார் சொல்றார்? அப்பசாமி சொல்றார். இல்லையம்மா, மலையே வந்து வீழினும் நிலையில் நின்று கலங்க பெருந்தலே நிழலாக. மழை வந்து விழுந்தா கூட நிலையில செய்யக்கூடாது. இதெல்லாம் திருக்குறள்ல வரும். அதனால இந்த மழை வருதுன்னா மழை போன்ற பெருந்துன்பம், மழை போன்ற பெருந்துன்பம் வந்தார். அதுக்கு கீழே அகப்பட்டு கிடந்தார். இந்த ராவணன் போல கிடக்கினும் அந்த நாம்புற்ற நடுக்கம், நாம்புற்ற நடுக்கம். என்ன நடுக்கம் வந்துச்சு? பயத்திலேயா? மலை கிட்ட கிடக்க பயத்திலேயாமா? பிறகு என்ன நடுக்கம்? ஏமா என்ன நடுக்கம்? என்னடா நடுக்கம்னா இப்ப அந்த துன்பத்திலிருந்து யாராவது விடுவிக்க மாட்டாரா? வேகரிமை நடுக்கப்படுகிறது, வேகரிமை. அப்படி சேரமா பெருமான் ஒருவன் தான் விடுவிப்பான்னு இருக்கணும். ஒண்ணும் பொழுது ஐயமில்லது. அந்த நடுக்க வரக்கூடாது. அவரை கூப்பிடுவோமா, இவரை கூப்பிடுவோமா, பக்கத்தில் உள்ளவங்க அவரை கூப்பிடுவோமா? ஒரு சில வரமாட்டான். பெருமான் ஒருவர் தான். விளங்குதா? எனவே அந்த அடுக்கீழ கிடந்து பெரும் துன்பத்தில் இருந்தாலும் அர்த்தம். பெரும் துன்பத்தில் இருந்தாலும் அருளின் நாம் விட்ட நடுக்கம். சந்தேகம் நடுக்கம் என்பதே ஐயம். அது இப்போ ஆமா, இந்த கோயிலுக்கு போய் பார்ப்போமா, அங்க போய் அவரை கூப்பிட்டு பார்ப்போமா? அந்த சிந்தனை அப்போ அது வரும்போது அந்த அந்த நடுக்கத்தை எது கிடைக்குது? நமச்சிவாய சொல்லு, உனக்கு திறமான பக்திய வந்துடுங்களா? அப்படி வந்துடும். அதனால வெத்த நீர் அருங்காலம், அருங்காலம், அருங்காலம் ஆனது அணிகாலம். அருங்காலம் அரிய அணிகாலம். எனவே வெந்த நீர் விரதிகளுக்கு எல்லாம். விரதினா யாரு? விரதம். விரதி, விரதத்தை அனுஷ்டிப்பவர் விரதி. யாருமா விரதி? என்னமா? விரத காத்த விரதம். விரதம் என்பது நோன்பு. விரதம் என்பது என்னது? நோன்பு. நோன்புனானது நோன்றலை செய்வது நோன்பு. நோன்றலை செய்வது நோன்பு. அப்போ மணி 3:30 மணி 4 மணி ஆனாலும் பசி தாக்கிட்டு. எதனால? பாடத்தில் இருக்கிற ஆர்வத்தினை
அப்போ இந்த நோன்றால் அப்படின்னா என்ன? நோன்பு அது திருக்குறள்ல சொல்றார். கொல்லாமை, பிறர் தீமை சொல்லாமை. கொல்லாமை, தீமை சொல்லாமை. கொல்லாமை என்பது என்னது? என்னமா? கொல்லாம் என்னமா? கொல்லுதல். மூணு உயிர் வேறு செய்தான். மூணு உயிரை வேற பிரிக்கிறது. உடல் பிரித்து கொண்டு போக வேண்டிய சொல்றாங்க. அப்போ கொல்லுதல் என்பது காயத்தால் செய்வது. உடம்பிலிருந்து உயிரை பிரிக்கிறது. சொல்லுதல் வாக்கு. அது தீமையே ஆயும். அது தீமைன்னு ரொம்ப கிளீனா சொல்லிட்டேன். அது தீமையாக இருந்தா கூட பிறர் செய்தது தீமைதான், ஆனா கூட அதை சொல்லாத. பிறர் தீமை குற்றம் சொல்லா நலத்தது சால். இதை நோக்குனாரு வாக்குனால சொல்றதை சால்ங்கிறார். சாயத்தால செய்வதை நோன்பு. நலம்னு சொல்லல, நலத்து அதுங்கிறார். நலத்ததுன்னா 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 நலத்தை சார்ந்ததுன்னு அர்த்தம். இதுவும் நலத்தை சார்ந்தது. அப்ப நலம் வேற, இது நலத்தை சார்ந்தது. இதையும் அது கூட சேர்த்துக்கலாம். அப்போ கொல்லாமை என்பது கால வரையறைக்கு உட்பட்டது. அதனால விரதம், எனக்கு சோமவார விரதம் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டும்தான். அது கால வரையறைக்கு உட்பட்டது. அதுபோலத்தான் கொல்லாமை. கொல்லாமையும் கால வரையறைக்கு உட்பட்டது. இப்ப நம்ம காளீஸ்வரி அடுத்த பிரிவுல ஒரு சிங்கமா பழக்க என்ன செய்வாங்க? நான் கொல்ல மாட்டேன், நான் போய் புகையில போய் தவணை செஞ்சுட்டு இருப்போம்னா அந்த சிங்கம் இருக்கும், அசிங்கம் பண்ணிடும். இல்லவா? இப்ப கொல்லாம இருந்தா பெருமா கொடுக்கிற ஒரு வாய்ப்பு தானே. அது அப்படி ஆயிட்டாது. நான் ஒரு உயிரையும் கொல்ல மாட்டேன். அப்ப கொல்லாம ஒருத்தர் இருக்கிறான்னா அவனா யோகியனா இருக்கல. அவன் அதை நான் ஒரு கணம் ஆகுமா அதுல இருந்து மாறதுக்கு இல்லையாமா? அதனால அது நலம்னு சொல்லாம நலத்தை சார்ந்ததுதான். அது கால வரையறைக்கு உட்பட்டு இருக்குது. விளங்குதா? அப்படி சொன்னது. ஆனா தீமைதான், தீமைதான், அதுல டிஸ்பியூட்டே இல்லை. ஆனாலும் சொல்லாத, தீமையே ஆயினும் சொல்லாத.
அது சால்பு. சால்பு அப்படின்னா போனம் நீங்கக்கூடாது. விளங்குதா? அதுக்காக மயில் இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்கும். அவர் தப்பா சொல்றாருன்னா தப்பா சொல்லக்கூடாது. வேறு தீமை சொல்றாரு அப்படின்னு இருக்கக்கூடாது. இருக்கலாமா? அதனால உறவுகளை நீக்கினான். மக்கள் எல்லாம் கடமை. மாணவர் தப்பா சொல்லணும், திருத்த வேண்டியது நம்முடைய கடமை. அதை சொல்லிதான் தப்பிக்க முடியாது. அப்ப சொல்ல சந்தனியா நான் சொன்னது புரியுதா? திருக்குறள் அற்புதமான ஒரு நூல். அதனால அது சான் அந்த குணம் நீங்கக்கூடாது. அப்போ காயத்தால செய்யறதை விட வாக்கினால் செய்ய வலிமை. நினைக்கிறது போதெல்லாம் சொல்லும். கொல்லும் சொல். கொல்லும் சொல். கைதை சொல்ல கொண்டாட இல்லையாமா? கொல்லையா அவன் வெளி வந்து போயிட்டாங்க. ராமாயணம் தெரியாது. ராமாயணம் தெரியும், ராமாயணம் தான் தெரியாது. சரி, அதனால விரதிகள் விரதம் காட்டுவார். இவங்கெல்லாம் கால வரையறைக்கு உட்பட்டு வழிபாடு, கால எல்லைக்கு உட்பட்ட வழிபாடுக்கு விரதம். அப்போ எப்போது செய்கிற வழிபாடுதான் ஆன்ம பூசை. அதனால அருங்காலம் இந்த அபசிவியலுக்கெல்லாம் அருங்காலம். அப்போ அந்த விரதம் காக்குமாக ஒரு மனித தூய்மைப்படுத்தி நிற்பது இந்த வெந்நீரே. இது காரணமாக விரதம் காக்கிறாங்க. விளங்குதாமா? அது அணிகள் விளங்குதா? அவனுடைய அறிவினால அந்த விரதத்திலிருந்து தவறாது அவனை காக்க செய்கிற படைக்கால் எது? கவசம். எது? ரட்சை. அதனால இது அருங்கலம். அணிகலமாய் இருப்பது வெந்நீர். அவனுக்கு அணிகலமாய் இருப்பது வெந்நீர். அந்தாணர்களுக்கு அந்தாணர்னா யாரு? அந்தாணர் அந்தாணர் என்பது சிவஞான போதத்தில் சொல்றாரா இல்லையா? ஆமா, அந்தத்தை அனுபவக்கார அந்தாணம். சரியகிரிய யோகம் ஞானம் அப்படிங்கிற 4ஆம் படியில் இருக்கிறது. அந்தாணர்களுக்கு அருங்காலம், அரிய அணிகலம். அந்தாணர்களும் சொல்ல வேண்டிய அணிகலம். அருள்மறை 6 அங்கம். அதனால அவங்க அந்த நைவேத்திய காலத்துல தான் மறைகளை போதுறாங்க. ஆனாலும் அவங்க நைவேத்திய காலம் நிச்சய காலத்திலையும் போதும்.
திங்களுக்கு. அப்போ அந்தாண்டனுக்கு அதிகாரம் மறை ஒளி. அவனுக்கு பேர் என்ன பேரு? மறை ஒளி. திங்களுக்கு சந்திரனுக்கு அருங்காலம். நேழ் முடியிலே திகழ்க. நேழ் முடியிலே திகழ்க. சட நமக்கு அருங்காலம் அமைச்சிவார் மந்திரம் திரைகள். எனவே அந்த வெந்நீர் அது சிவாக்கினியிலே விளைந்த விபூதி. அதை பூசுறது பாசுபத விரதம். என்ன சொல்றோம்? பாசுபத விரதம். விரதி. அந்த விரதத்தை மேற்கொள்பவர் விரதி. அந்த கூடிய காலத்தில் பூசுறோமா இல்லையா? ஆமா. சிவன் அடியார்கள் தான் யாரு? பாசுபத விரதிகள். இந்த விரதத்திற்கு மேலான விரதம் இல்லை. அதனால விரதிகளுக்கு எல்லாம் என்றமையால் யாவர்க்கும் எளிமையாமை கூறப்பட்டது. எல்லாம் முற்றுமையாக எளிமையாமை உணர்த்தி அந்தானம் அம்னது அழகு. அந்தானம்னா அழகிய நன்மையாளர். தமிழுக்கு என்ன பேரு? அம்தனம். அழகிய நன்மை. எனவே பிறப்பினால அந்தனராக சிறப்பினால என்பதை இந்த சொல்லை நிரூபிக்கிறது. மறை எல்லா பொருளையும் தன்னிடத்தில் கொண்டிருக்கிறது. ஏன்? அது தக்கோருக்கு வெளிப்படும். அதனால அதை என்ன சொல்றோம்? மறை. அங்கம் உடலுக்கு உறுப்போடு இந்த வேதங்களுக்கு இன்றியமையாத நூல்கள் சிஷ்ய வியாகரணம், தர்க்கம், சந்தோபிசி, நிறுத்தம், சோதிடம், நீன்மொழி. இறைவனது எல்லையில்லாத ஆற்றல். எல்லையில்லாத ஆற்றல். சோதி மணிமொழி. சோதி மணிமொழி சொல்லில் சோதி மணிமொழி சொல்லில் என்ன? மணிமொழி என்ன? சிகாமணி. சிகாமணி என்ன? ஞானப்புறவர் அர்த்தம். சிகாமணி என்ன? ஞானப்புறவர். ஞானபுரம். மணிமொழி சொல்லினா உங்களுக்கு பெருமையை சொன்னா சொல்லிறந்து நின்ற தொன்மை. சோதி மணிமொழி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை சொல் இல்லையா? அது சொல் கடந்தது. இறந்துனா இறந்த வெகுளியின் தீது அப்படின்னா வெகுளினா கோபம். இறந்த வெகுளினா செத்த கோபமா? அப்படி இல்லையோ?
ஏறத்தானே செத்த கோபம்னா தெரியும் செத்த கோபம் ஏறத்தானே கடந்த ஏறத்தானே கடந்த அளவு கடந்த போதார் துணைமொழியை எல்லா பொருட்குடிகள் ஏன்னா சொல்லுங்க இங்க வந்து 10வது பாட்டு அதனால போதார் துணைமொழியில் எல்லா பொருளும் பொருளானது தத்துவம் இந்த பாச ஞானத்துக்கு எட்டாதம் தத்துவ ஞானத்துக்கு எட்டாதம் பாதாளம் எழினி சொற்கழிவு பாதம் அல்ல அது சொல்லுலகை கடந்து நிற்கிறது இது பொருளுலகை கடந்து நிற்கிறது ரெண்டு உலகத்தை கொடுத்துக்கலாம் உலகம் ஆனது விரிவு எக்கச்சக்கமா இருக்கு சொல்லும் பொருள் அவ்வளவு கொடுத்தாலும் அதெல்லாம் கடந்துதான் இருக்கான் இது ஒன்று கேட்க மாட்டான் அதனால அவன் போதார் துணைமொழியும் எல்லா பொருள்களையும் அப்போ சொல்லும் பொருளும் கடந்த தன்மை அருண்கலம் அப்படின்னு சொல்றதுனால திருவைத்து எழுத்து சொல்லாதவர்கள் திரு ஐந்தலத்தை சொல்லாதவர்கள் சிறுவிழிகள் இவங்கெல்லாம் யாரு சிறுவிழிகள் அவங்களாம் பொருளாம் சிறு இல்லை சிறு இல்லாதவன் சிறுவிழி ஏழை அர்த்தமா அறிவில்லாதவன் பொலிவிழந்தவன் சிறுனா அழகு பொலிவு இல்லாதவன் உனக்கு அழகு பண்ண செய்யணும் அங்கேயே ஓதணும் சரமிலன் சங்கரன் சரமிலன் அதனால் சங்கரன் அவன் சரமில்லாததால எதுல சரமில்லை எதுல சரமில்லை அவன் புரிகிற நலத்தில் சரமில்லை நலத்தில் சரமில்லை சம் அப்போ அதான் நன்மை பற்றியே செய்வது நன்றுடையானை அதான் சொல்றாரு நன்றுடையானை நன்றுடைய யானைங்க நன்றுடைய யானைதான் இங்க சர்க்கார் அவனுக்கு இவர் வேண்டியவர் வேண்டாதவர் வேறுபாடு இல்லை ஆனாலும் சார்ந்தவருக்கு அல்லாத நடக்கிறது தன்னை சார்ந்தவருக்கு மட்டும்தான் நல்லா செய்வான் ஆனாலும் கண்ணன் தான் சொல்லுவோம் அவன் சரமில்லாதவன் தான் சொல்லுவோம் புரியுதம்மா எப்படி வேணாலும் சொல்லுங்க உங்க ராசியை நடக்குது நாங்க என்ன செய்ய பேசுறாங்க நாங்க அதை உண்டாக்குறது இதை உண்டாக்குறோம் இல்லையா யாராவது என்னமா செய்ய முடியுமா அது மாட்டான் அவன் நல்லா செய்யட்டாலும் நாங்க சங்கரன் தான் சொல்லுவோம் அவன் சார்ந்தவருக்கு மட்டும்தான் நல்லா செய்வான் சார்ந்தவருக்கு நல்லா செய்ய மாட்டான்
ஆனா பேர் நாளைக்கு சண்டை இருப்போம், சலமில் இருப்போம். நீங்க அதை மறக்கக்கூடாது. ஏன் ஏமா அப்படி? சார்ந்தவர்க்கே நலம் செய்வான் என்று அவன் சலமுடையவனே. இங்கே சொல்லியாச்ச, அந்த சலம் சார்ந்தவருக்கு மட்டும் நலம் செய்வான் என்று சொல்லவே அவன் சலமுடைய என்பது தானே அறியப்படும். அவன் சலமுடையவன் எப்படி சங்கடமாவான்? சார்ந்தவனுக்கு அவருடைய அருள் தெரியும், சாராதவனுக்கு அவருடைய அருள் தெரியும். நல்லா இருக்கு, தண்ணியில இருக்கு. ஆமா, அப்படியே சொல்லலாம், அப்படியே சொல்லலாம். அவனை சார்ந்தவருக்கு அவன் செய்கிற நலம் அறியப்படும் என்றும், சாராதவருக்கு அவன் செய்கிற நலம் அறியப்படாது. அது பற்றி அவன் சலமிலம் தான், சங்கரன் தான். எனக்கு தெரியுது தெரியாதுன்னு வச்சு சொல்ல முடியாது. அப்படிங்கிறது அது ஒரு விளக்கம். இன்னொரு விளக்கமா இங்க நலம் என்பது முக்கி. நலம் என்பது பரம பிரயோஜனமாகிய முக்கி. எனவே சார்ந்தவர்க்கல்லால் அவன் முக்கிய கொடுக்க மாட்டான். சாராதவருக்கு அவன் சார்படி பிறப்பை கொடுப்பான். அதனால் அவன் சலமிலம் தான் சங்கரன். யாருக்கு எது வேண்டுமோ அதை அறிந்து செய்கிறான். அதனால் அவன் சலமிலம் தான் சங்கரன். சரி, அதை பார்ப்போம். அது 2 வரி முடிஞ்சு. அவன் நாள்தோறும் நலம் நல்குவான். அவன் சங்கரன் நாள்தோறும். சங்கரனாலே நமக்கு நலம் செய்வோம் தானே. நாள்தோறும்னா இடைவிடாது அர்த்தம். நாம என்றைக்கு இருப்போமோ அன்னையிலிருந்து, நாம என்னைக்கு இருக்கிறோமோ அன்னையிலிருந்து ஒரு சரியா காலத்துக்கு. ஒரு சரியா காலம்னா அந்த பிறப்பு எடுக்கும் முன்னே கேவல கிடக்கையும் கேவல கிடக்கையும் அவன் நலம் செய்து கொண்டுதான் இருக்கிறான். நலம் செய்து கொண்டுதான் இருக்கிறான். அதனால அவன் நாள்தோறும் நலம் நல்கும். கொஞ்சம் கொஞ்சமா நம்ம வளர்ந்துட்டே தான் இருக்கோம். நம்ம வளர்ந்துட்டு தான் புலமிலர் ஆகினும் புலத்துக்கு ஏற்ப ஓர் நலம் மிக கொடுப்பது நமச்சிவாய. புலமிலர் ஆகி நலம் கொடுப்போம். புலத்துக்கு ஏற்ப நலம் கொடுப்போம். பழையபடி இந்த சலம் சொல்றாங்க. ஒவ்வொருத்தர் குலத்தை பார்த்துட்டு அதுதான் கொடுப்பான். அப்படின்னா இந்த சலம் தான் முதல்ல அங்க ஒண்ணு சொன்னாங்க. இப்ப பழையபடியும் சிக்கல் குலமிலர் ஆகிடும். குலம்னானது குல ஒழுக்கம் இல்லாதவர் என்றால் குலத்துக்கு ஏற்ப ஒரு நலம் மிக கொடுக்கும். சொல்லுங்கம்மா. வெகு ஒழுக்கம் சிறப்பு ஒழுக்கம். என்ன சாமி? வெகு ஒழுக்கம் சிறப்பு. அதுதான்
பொது குலத்தை சிறப்பு சொன்னாரு ஐயா என்ன சொல்லுவாங்க குலவினராகிலும் இதுக்கு ஏற்பது குலம் என்ன குலம் நாமெல்லாம் என்ன குலம் எப்ப நீங்க என்ன குலம் சும்மா சொல்லுங்க டீச்சர் வைக்கிறீங்களா டீச்சர் வரும்போது 12 இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கொடுக்கணும் அதில் ஒன்று நீங்க எந்த குலம்ங்கிறது சிவகோத்திரம் நாமெல்லாம் யாரு சிவகோத்திரம் விளங்குதா சிவபெருமானுடைய பிள்ளைகள் ஆயிரும் நம்ம முன்னோர் யாரு சிவத்தில் வழி வந்தவர்கள் அப்படின்னு சொல்லணும் விளங்குதாமா ஆமா இந்த குலவினர் ஆகிலும்னா என்ன அப்ப சீக்கிய பெற்று எந்த குலம் அப்படிங்கிறத அவர்கள் அறியல 4 மடங்களுக்கும் 4 குலம் சொல்லியிருக்கோம் கையிலே பெருமான் அந்த கையிலே 4 திசையிலும் 4 மடங்களை பெருமானை நிறுவி அதற்கு ஆச்சாரியரை அவரே அது அப்புறம் அதுல இருந்து பரவி தொடர்ந்து வந்துட்டு எங்க அப்போ ஒவ்வொரு குலம் இப்ப நாம குலம் இப்ப நமக்கு நலத்தை பெறுவதற்கான குலம் ஞான குலம் ஞானத்தை பெறுவதற்கான குலம் ஞான குலம் ஞான நெறி அதுக்கு வந்தவன் தான் முச்சி வர முடியும் ஆனா இப்ப சரியையில் இருக்கான் இப்ப என்ன இருக்கான் சரியையில் கிடக்கான் ஆனாலும் நமச்சிவாய் கிடக்கான் அப்போ அவரவர் இவர் சரியையாளரா திரிகையாளரா யோகியா ஞானியா என்று அவரவர்களுக்கு எந்த குலத்தை சார்ந்தவர்களோ அதுக்கு தகுந்தாற் போல அதுல உயர்ந்த பயன் ஞானத்துக்கு உயர்ந்த பயன் முக்தி யோகத்துக்கு உயர்ந்த பயன் ஞானம் கிரியைக்கு உயர்ந்த பயன் யோகம் சரியைக்கு உயர்ந்த பயன் கிரியைன்னு சில மாதிரி அவன் எந்த நெறியில் இருக்கிறாங்களோ அந்த நெறிக்கு தகுந்தாற் போல அதுக்கு மிகுந்த பயனாகி அடுத்த நிலைக்கு போற மாதிரி பார் பண்ற மாதிரி கொடுப்பான் குளத்து கேட்க கொடுப்பான் சடியை கூட முக்கிய கொடுக்க மாட்டான் விளக்குதா அதான் அங்க நலம் பயப்பதுங்கிறது அவரவருக்கு ஏற்ற நலத்தை கொடுக்கணும் அவரவருக்கு ஏற்ற நலத்தை கொடுக்கணும் எல்லாத்துக்கும் ஒரே நாம நலம் பயக்காது இல்லையா எல்லாத்துக்கும் ஒரே பலன் கொடுத்தா நலத்தை பயக்காது இல்லையாமா நோயாளிகளுக்கு எல்லாத்துக்கும் ஒரே மாதிரி கொடுத்தா பிரயோஜனப்படாது அவரவருக்கு தந்தாங்க மாத்திரைகளை கொடுக்கணுமா இல்லையா அப்படி நமச்சிவாயம் ஒண்ணுதான் சொல்லுதான் இவன் சொல்றது ஒரே நமச்சிவாயம் சொல்றான் ஆனா அது இவனுக்கு எது நல்லது பார்த்து செய்யும் கேட்பது அதான் கற்றவர் விழுங்கும் கற்பக தரு அது நினைச்சதை கொடுக்கும் இவனுக்கு என்ன வேண்டும் என்று நினைத்து கொடுக்கும் நமச்சிவாய இவனுக்கு என்ன வேண்டும் என்று நினைத்து கொடுப்பது அது நினைச்சதை கொடுக்கும் என்னமா அதான் நமக்கு சொல்வார் அந்த அதாவது உண்மை விளக்கம்னு
ஒரு நூல் இருக்காதியா? இருக்குது. இருக்குதாமா? இருக்குது. அந்த உண்மை விளக்கம்ங்கிற நூலில் உண்மை உரைப்பன் யான், உண்மை உரைப்பன் யான் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா என்ன? உண்மை உரைப்பன் என்னமா? தத்துவம் பத்தி சொல்றாருமா? அப்ப சொல்றாரு உன்னை உரைப்போம். அப்படி உன்னை உரைத்தால் என்னது? இதெல்லாம் பட்டாச்சாரியா உண்மை விளக்கம் முடிச்சுட்டுதான் முடிச்சுட்டா புரியல. ஒன்னை உரைத்தால் அப்படின்னா விசாரத்துவங்களை சொல்லும்போது காலம் மீறி கருதும் கதை ஏழாவது மாணவி சொன்னோம். அடைவாக சொன்னை பதம் உண்மை உன்னை உரைக்கலாம் உற்று, சொன்னை பதம் உண்மை உன்னை உரைக்கலாம் உற்று படாரியா? ஆமா, உன்னை உரைக்க. அப்போ ஒன்றுதலானது இந்த மாணவருக்கு எப்படி சொன்னால் புரியும் என்று உண்ணிக்கும். அதுக்கு தகுந்தாப்புல உரைக்கும். அதான் உன்னை உரைத்தல். ஒரே மாதிரி சொல்லிட்டு போறது அவன் தகுதியை உண்ணி அதற்கு தகுந்தாப்புல உரைத்தல். அது நல்லாசிரியர். இது பேராசிரியரா இல்லையா? இவர் அவர் அப்படித்தான் செய்வார் இல்லையாமா? அதனால இங்க இந்த சிவபெருமான் நமக்கு அந்த கற்பக தற்போல இல்லையா? கற்பக விளங்கும் கற்பக கனி, கற்பக கனி. கற்பகம் நாம நினைச்சதான் கொடுக்கும். இது நினைத்து கொடுக்கும். இந்த கற்பக நிச்சயம் நன்றதா ஞான சக்தியால் நகர்த்து அறிவன் நாதம். இவனுக்கு எதை செஞ்சா நல்லா இருக்கும்னு அதே தான் நினைச்சிட்டு இருப்பான். ஒவ்வொருத்தரையும் பையனுக்கு என்ன செஞ்சா நல்லா வருமா, என்ன செஞ்சா நல்லா வருமான்னு அதே அவன் அறிவு போல அதான் செஞ்சு. இவருடைய அறிவெல்லாம் எமையறியும் அறிவு அப்படின்ட்டா. அவர் அறிவத்தான் இருக்கு. இவன் ஒருத்தன் நினைச்சிட்டு இருக்கான். அவரு நினைச்சிருக்காரு இல்லையா? ஆமா, அதான் காண்பவன் சிவனே, காண்பவன் சிவனே அப்படின்னா காண்பவன் காண்தல் நோக்குதல். நோக்கிட்டே நோக்கினா விருப்பம். உங்களுடைய நலனையே நோக்கி நிற்போம். உங்களுடைய நலனையே நோக்கி நிற்போம். வேற அவங்களுக்கு சிந்தனையே கிடையாது. இவருக்கு இந்த பேருக்கு என்ன செய்யலாம், என்ன செய்யலாம், என்ன செய்யலான்னு அதேதான். அதனால அது கற்பகம். நலம் மிக கொடுப்பது. இந்த நமச்சிவாய நாம இப்போ மத்தியானம் சாப்பிட்டோமா இல்லையாமா?
கட்டுமா? ஆமாம். நல்லா சாம்பார் கும்பாரெலாம் ஊற்றி பிசைஞ்சி கொடுத்து ஓடும். ஏன் ரத்தத்துக்கு விடப்போ, கண்ணீர் எடுக்க விடப்போ, ஏன் மண்ணில் இதெல்லாமா பேசாமல் விடப்படா? அது மாதிரி நமசிவாயம் வரும்போது சொல்லி வச்சா அது எங்கே போகணுமோ அது பாட்டுக்கு போகும். விளக்குதாமா? நீங்க சொல்ல வேண்டியதான் உங்க இது. என்ன செய்யணும் பார்த்தனா எங்கிட்ட வந்து சேர்க்கணும் அவன் சேர்த்துக்கணும். அதனால நல்லா மிக கொடுக்கும். நீ சொல்ல மட்டும் செய். வீடினால் உலகில் விழுமிய தொண்டர்கள் தொண்டர்கள் உலகில் உலகத்தில் வீடினார். வீடினார் யாரு? விரயமாக்கியவர். விரயப்படுத்தியவர் தான் வீடுதல். விடுதல் எதை விட்டவர்? நியமங்களை விட்டவர். வீடினால் உலகில் அவர்களெல்லாம் நியமங்களை கைவிட்டு வாழாத நாடாக்கினார். விழுமிய அப்படின்னா விழும்பு, விழுப்பம்னானது உயர்வு, விழுப்பம்னா வெளிமையனா சீரிய உயர்ந்த தொண்டர், தொண்டிலை உழைத்து நிற்பவர். அவர்கள் கூடினார். இவர் வீடினார், அவர் கூடினார். தாயினை கூடினார், இவர் பிறவியை கூடினார். அதனால அவங்க வீணை பயனின்றி இந்த உலகத்தில் வாழ்ந்து போனாங்க இல்லையா? ஆனா இவங்க வெளியே தொண்டர்கள் எல்லாம் என்ன செய்தாங்க? தாயினை கூடினார், பெருமானுடைய திருவடியை கூடினார். அதனால அன்னடி, அன்னடிங்கிறது அந்த பெரியார் சென்றடைந்த வீட்டினடி, பெரியார் சென்றடைந்த வீட்டினடி. கூட கூடுமாறு சென்றலும், சென்றலும்னா அப்படி செல்லவும். ஓடி அது விரைவு குறித்தது. ஓடி சென்று உருவம் காண்பது. பெருமானுடைய திருவுருவை கண்டபோது நாடி அதனது உண்மை இலக்கணத்தை நான் விசாரித்து தெரிந்து கொண்டேன். நாடி அப்படி நாடிய நான் தலைப்பட்டது நமச்சிவாய. நமச்சிவாய என்ற திரு ஐந்தெழுத்தை அந்த மேம்பட்ட தொண்டர்கள் உலகப்பற்றுபடியெல்லாம் விட்டுட்டு என்ன செய்யறாங்க? இதெல்லாம் விட்டாங்க, இதெல்லாம் விட்டாங்க. மிக்கையெல்லாம் போக விடுகின்றன. இதெல்லாம் நமக்கு தேவையில்லை, இதோடு கூடி வாழ்வதெல்லாம் வீண் என்று அதை வீடினார். வீடினதுக்கு அப்புறம் என்ன செய்யறாங்க? தேடினார், கூடினார். மற்ற ஞானிகளோடு விரதிகளோடு கூடினார்கள். அதனால விரைந்து சென்று அவங்கெல்லாம் அதனுடைய பெருமையை தெரிஞ்சாச்சுன்னா அதான் சொல்றாங்க. அந்த விரைவுங்கிறது எதை குறிக்குது? நாடிய சத்தியவாதம் 4 பாகம். சத்தியவாதம் எப்படி வரும்? 4 பாகம் இல்லையா? அது எப்படி வரும்? அப்போ அந்த தீவிர தரம் இருக்கிறவங்கெல்லாம் எப்படி போவாங்க? தலைதெறிக்க. இதை கண்டு பயந்து, இந்த உலகை கண்டு பயந்து அப்படி ஓடணும்.
ஓடி சென்று உருவம் காண்பது உருவம் கருதுபடி ஞானத்தை காண்பது நாடினை நாடி அதுக்கு நமக்கு துணையாக இருந்தது எது நமக்கு இதை வேடுதற்கும் அவரோடு கூடுதற்கும் ஓடுதற்கும் நாடுதற்கும் இதை நமச்சிவாய எனக்கு கையாக இருக்கிறது. அதனால முன்னறியாகிய முதல் முன்னறி முன்னறினான முனைகள் கண்டங்கரி முன்னறி ஹலோ ஹலோ சரி நான் சமூக பேசுகிற போக்குல அதனால இந்த முன்னறி ஆகிய முதல்வன் அப்ப முன்னறி ஆகிய முதல்வன்னா இருவேறு ஒன்று முன்னறினாலும் முதல்வன்னாலும் ஒன்று. அப்போ அந்த முதல் தலைவன் தானே பதி முதல் தலைவர்கள் பலர். அப்போ இங்க சர்வசங்காரம் செய்பவன் தான் அந்தமே ஆதியம் சொன்னாரா அவன் தான் முதல்வன், எல்லாருக்கும் முதல்வன். ஒத்துழையும் செய்பவன் அவன் தான் முதல்வன். முக்கண்ணன் அவன் யாரு? முக்கண்ணன். முக்கண் என்பது எதை குறிக்கிறது? முக்கண்ணா முருகன் தான். அது எதை குறிக்கிறதுன்னு கேட்டு உலகமே எரித்து மனிதன் அதாவது இறைவன் நம்ம கண் என்பது அறிவு. கண் என்பது அறிவு. அவன் என்ன செய்யறான்னா முதல்ல திரோதான சக்தியாக இருந்து உலகத்துல உபத்து படையச்சு உலகத்தை முதல் அதுதான் அந்த வலது கண். அது சூரியன். அது காகிதம். எனவே உலகப்பட்ட உரைத்து உலரப்பட்ட உலரவை விளங்குதா? உலர வைக்காம அப்படியே தீயப்பட போக அதனால முதல்ல காய போட்டோம் இல்லையா? அப்படி போட்டதுக்கு அப்புறம் நெற்றி கண்ணால் பார்க்கறது. அது ஞானம். நெற்றி கண்ணால பார்க்கறது. அப்போ பாச ஞானத்தை நீக்கிட்டு சிவஞானம் நெற்றிக்கண். அது மேல பார்க்கறக்காயா மேலான அந்த பரஞானத்தை புகுத்துறது. விளங்குதா? அது பாச அதை உலகம் பற்றி முற்றிலுமாய் எரிஞ்சு கீழே காஞ்சது எது செய்யும்? கூட எரிஞ்சுக்கணுமா இல்லையா? எரிஞ்சு பாச ஞானம் முற்றிலும் நீங்க பாச நீக்கம் வரும்போதே சிவஞான விளக்கம், இருள் போகும்போதே ஒளி விளக்கம் வந்து அதுக்கப்புறம் இடது கண் அமிர்தத்தை கொடித இன்பம் கொடுத்த இப்படி 3 கண்ணை வச்சுட்டோம். விளங்குதா? எனவே ரத்தம் சுத்தம் முச்சி, ரத்தம் சுத்தம் முச்சி அது அந்த திருக்குறளை சொல்ற மாதிரி அவர் ஒருமைக்கண் ஆமை போல் ஐந்தடக்களாற்றும் எழுமைக்கும் ஏமாற்றும் இல்லையா? அடக்குதல் அது அளவோடு தீக்கிறது. அதான் இந்த வெல்லுதல். இதனை வென்றார் இன்ப வீடு சென்றார். எனவே
அப்புறம் ஐந்தவித்தான் ஆட்கள் கூடி. ஐந்தவித்தானுடைய ஆட்கள் எப்படிப்பட்டதுன்னா அகல் விசுப்புடா இந்திரனே தாங்க. அப்புறம் அவிச்சரன் ஐந்து அவித்தான். முதல்ல அடக்குனா அவிட்டான். எனவே அடக்குதல் என்பது எல்லறை எல்லை. துறவிகள் அறவே அது அவித்த படிமுறை. அப்படி அவைத்தவனுடைய பெருமைக்கு இந்திரனே சான்று. கரின சான்று என்ன சான்று? அவன் தேவர் தலைவனே ஆயினான். அவன் சூரன். அவன் யாரு? சூரன் தானே. அப்படி இருந்தா கூட அவன் இந்த ஐந்தை அடக்காததுனால சபிக்கப்படுபவனாய் இருந்தான். அவர் மானிடரே ஆயின் கௌதமர். அவர் மானிடராக இருந்தாலும் அவர் அடங்கியதனால சபிப்பவராய் இருந்தான். சாப்பு கொடுப்பவராய் இருந்தான். அதனால அந்த முதல்வன் முக்கண்ணன் நெறியை இப்படி படிப்படியா நம்ம முக்கிய நோக்கி கொண்டு சொல்றார். நெறியை சரணா பெருமானுக்கு சரணம் புகுதல். அவனே பட்டு திருநாமே அதான் உறுதி பெறும். அந்நெறியே சென்று அந்த முன்னறியே நன்னெறியை சென்று முன்னறியே நன்னெறி. முதல்வன் பகுத்த நெறிதான் நல்ல நெறி. அதில் அந்த இலக்கை அடைந்தவர்கள் எல்லாம் அதனுடைய இலக்கை அடைந்தவர்கள் எல்லாம் அவர்களுக்கெல்லாம் அதாவது சீவன் அந்த முத்தர்களுக்கெல்லாம் அந்த முத்தவர்களுக்கெல்லாம் நன்னறி ஆவது. நன்னறிங்கிறது ஞானம். முக்தி அடைந்தவர்களுக்கு கல்வியாகிய ஞானமுக்கு தருவது எது? நமச்சிவாயம். நன்னறியாகிய ஞானம். நன்னறியாகிய ஞானம் எங்க பார்த்தோம்? அதனால இதெல்லாம் நமக்கு இன்பத்தை கொடுக்கும், ஞானத்தையும் கொடுக்கும். அங்க சொல்றாங்க. நான் இந்த அளவில் வாழ்க்கை ஒருவருக்கு வாழ்க்கை வான்முகிலாத மிக மணிவளம் சுரக்க மன்னன் ஒருமுறை செய்ய குறைகளாத உயிர்கள் வாழ்க நான் வரை அடங்கள் உங்கள் நல்தரம் வேள்வி மல்க மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் மேன்மைகள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம் கைலாய பரம்பரை சிவஞான பொருளாற்றுவனே பயில் வாய்ப்பு மீக சந்ததி பொறுமையான வாழ்வாய் உயிலாளர் ஆவணத்துறை வளர்க்கும் நமச்சிவாய் தேவன் செயலாதி